ஹலோ சாவித்ரி வணக்கம்மா. ஹலோ கண்ணு கேக்குதாம்மா? கேக்குதுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம்மா. பையனுக்கு என்ன வயசு ஆகுதும்மா? 11 மாசங்க. ஓஹோ, இப்படி ஒரு அவ்வளோ தலையம்மா. ஓகே ஓகேம்மா. ஆ அழகா இருக்கிறாம்மா பையன். சரி சரிங்க. சரி, ஓகே. நானே நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே மெசேஜ் பண்ணிட்டீங்க. பரவாயில்லம்மா, நல்லா புருஷனை பொண்டாட்டி நல்லா கதை விடுறீங்க. ஐயோ, உண்மையாலுமே நான் நான் நினைச்சேன், ஆனா அதே மாதிரி நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்க. உண்மையாலுமே பரவாயில்லம்மா, 11 மாசம் கழிச்சு கரெக்டா நினைச்சிருக்கிறீங்களா? நான் நினைச்சுக்கிறதெல்லாம் நினைச்சிட்டு தான் இருப்பேன். இடையில கூட ஊறுகாய் கொண்டாந்து குடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆமா, அவருக்கு நல்லா இருந்துச்சு. எங்க வீட்டுக்கு ஷேர் பண்ணேன். எங்க வீட்டுக்கு பாதி, உங்க வீட்டுக்கு பாதின்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப அவர் இல்ல, உங்க மாமியா தான் இருந்து. அதான் உங்க மாமியார் தான் இருந்தாங்க. உங்க மாமியார் தான் இருந்தாங்க. சரி சரிங்க. அதான் சொல்லி கொடுத்துட்டு போனேன். சரி சரிங்க. நல்லா இருந்துச்சா ஊருகா? உங்க வீட்டுக்கு ஏதாவது வந்துச்சா, இல்ல இப்ப இந்த பக்கமே கமர்ஷியல் பண்ணிட்டாங்களா? இல்ல இங்கதான் வந்துச்சு, பாட்டிலோட வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருந்துச்சம்மா? நல்லா இருந்துச்சு. வாண்டட்னா சொல்லுங்க, இன்னொரு பாட்டில் ஸ்டீல் ஓபன் பண்ணாம அனுப்பிடுறேன். சரிங்க. ஓகே கண்ணு, வச்சுட்டு வேற நம்ம சமாச்சாரம்? வேற ஒண்ணும் இல்லைங்க, சும்மா தான் கூப்பிட்டேன். சரிங்க கண்ணு. இப்போ இலங்கையிலிருந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணிக்கிறாருமா, சாமி உங்ககிட்ட வாக்கு கேட்கணும் அப்படின்ட்டு. அதான் அப்ப இப்போ சமீபத்துல திருவண்ணாமலை நம்ம நண்பர் ஒருத்தர் சரி சரிங்க. என்ன மாதிரி வாக்கு சொல்றவரு. ஆ அவரு கல்யாணமாயி 10 வருஷமாச்சு. 10 வருஷமாவும் குழந்தை வரும் பேசும்போது குழந்தை வரும் அதுல 5 வருஷம் கல்யாணமா தான். 5 வருஷத்துல யதார்த்தமா பேசிட்டு இருந்தாரு, நல்லா மிச்சம் இருந்தாரு. அப்புறம் 5 வருஷமா குழந்தை வரம் கேட்டுட்டே இருந்தாரு. சரி சரிங்க. பூஜாரியா ஒரு அருள் சொல்ற சாமியார் தான். ஒரு தரம் இருக்கு இல்லையா, அந்த தரத்தோட நடந்துக்கணும். இவன் காசுன்னு சொல்லி செலவு பெருசா ஒண்ணும் இருக்காது, ஆனா இல்லாத அமௌண்ட் போட்டு வாங்கிடுறான். கடைசிக்கு இப்ப பிச்சை எடுக்க விட்டுருச்சு சாமி. ஐயோ சாமி, அப்பா சாமின்னு வந்தாரு. அப்புறம் நான் இங்க ஈரோட்ல தான் இருக்கிறேன். அவரை வந்து அவங்க ஊர்ல எந்த ஒரு ராணிப்பேட்டை அங்கேயே வச்சு அந்த கோயிலுக்கு முனியப்பன் கோயிலுக்கு அந்த கோயில் போய் கூப்பிடணும். அந்த கோயிலுக்கு போய் சாமியா சத்தியம் வாங்குது, ஒழுங்கா நடந்துக்கோ, உனக்கு ஆண் வாரிசு கொடுக்குறேன், ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு. எனக்கு நீங்க அவன் வாதம் பண்றான். எனக்கு நீங்க வந்து எப்பவுமே எனக்கு துணையா இருக்கணும், நீங்க கூடயே இருக்கணும், என்ன நீங்க அம்பன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா. சாமிக்கே கோவம் வந்துச்சு. நீ பண்ற அநியாயத்துக்கு நான் எப்படா தூண வருவேன்? சாமி சரியான போர்ஸ். நீ பண்ற அநியாயத்துக்கு நான் எப்படா துணை வருவேன்? அதுக்கப்புறம் அவனுக்கு புரியவே. தம்பிக்கு வேணா 2 நாளா காய்ச்சல் அழுதுகிட்டே இருக்கான், 2 நாளா காய்ச்சல். இப்போ சமீபத்துல பையனை எடுத்துட்டு ஒரு 7 மணிக்கு மேல குழந்தை எடுத்துட்டு வெளியே போயிட்டு வந்தீங்க இல்லையா? ஆமாங்க. அப்புறம் பச்சை குழந்தை நீங்க ராத்திரி நேரத்துல தூக்கிட்டு போலாமா? இல்ல, ஹாஸ்பிடல் தான் போயிட்டு வந்தோம். ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தா அப்புறம் நீங்க திசை சுத்தி போனோம்ல, குழந்தை இல்ல. ஹாஸ்பிடல் இன்னைக்கு நேத்து சுத்தி போட்டேன். ஹாஸ்பிடல் இருக்குது, ஏதாவது தொத்திக்குமா? சரி சரிங்க. சரிங்களா, குழந்தை இல்லையா, ஈஸியா தொத்திக்கும். எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா குழந்தைய வாசல்ல வச்சு திஷ்டி சுத்தி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கொண்டு போங்க. சரிங்க. இப்ப ஒண்ணும் வேண்டாம்மா. இப்ப குழந்தைக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, 3 சிட்டிகை திருநீர் சமயபுரத்தக்காரி நினைச்சு 3 சிட்டிகை திருநீர் அந்த தண்ணியில போட்டு குழந்தைய குடிக்க வைங்க. அடுத்த 3 மணி நேரத்துல குழந்தை ஸ்டடி ஆயிடுவா. சரிங்க, நான் குளிச்சுட்டு பண்றேன் அந்த மாதிரி. சரிம்மா, வச்சுட்டுமா. வேற ஏதாவது ஒண்ணா கான்டாக்ட் பண்ணுங்க. 11 மணிலிருந்து ஒரு 3 மணிக்குள்ளார கூப்பிடுங்க, ஓகேவா? சரிங்க. வர ஞாயிற்றுக்கிழமை இல்லாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தம்பிக்கு மொட்டையடிச்சு காது குத்துறோம், கண்டிப்பா வரணும். எந்த ஊர்லம்மா? இங்க ஜம்பை, ஈரோட்ல இருந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் வரும். ஜம்பை தெரியும் கண்ணு, பவானிக்கு அடுத்து ஜம்பைல அந்த பெட்ரோல் பங்குக்கு இந்த பக்கம் ஒரு பாலம் கட்டிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பக்கத்துல இருந்து பவானி வர்ற ரூட்ல
ஜம்பையில இருந்து ஆஹா. பெட்ரோல் பவானிக்கு வர்ற ரூட்ல பாலம் கட்டிட்டு இருந்தாங்க. பெட்ரோல் பங்க் அந்த பக்கம், இந்த பக்கம். சரி சரிங்க. அந்த ஃப்ரீட்ல வந்த கண்ணு. சரி சரிங்க. நீங்க அவரை கூப்பிட சொல்றேன், நீங்க கண்டிப்பா வாங்க. யார் கூப்பிட்டா என்னம்மா, 2 கொண்டு தானம்மா. சரிங்க. சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா? ஆமாங்க. ஓகே, கண்டிப்பா வரேன். சரிங்க. ராஜா கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க. நன்றிம்மா, வச்சுட்டுமா கண்ணு. சரிங்க.